இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. பாவம் போக்கும் பரிசுத்த நாமமிதே, சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமமிதே. பாவம் போக்கும் பரிசுத்த நாமமிதே, சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமமிதே. எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே, எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே, ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே என்று ஒரு ஆயத்தத்தோடு ஆண்டவரை பார்ப்போம். ஆமேன். அவர் வரும்பொழுது அவரோடு கூட இணைந்து செல்லுவோம் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, ஆயத்தத்தோடு நாம் பாடுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. பாடுவோமா? ஆமென். கரம் தட்டி பாடுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே, ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே.
மாரநாதா அல்லேலூயா, 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 மாரநாதா அல்லேலூயா. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம். நம் நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்ளுவோம். நம் இரட்சகர் வருகிறார். ஆமென். எழும்பு சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்கிற ஒரு சத்தத்தோடு கூட தேவனாகிய கர்த்தர் நம் முன்னே அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை விட்டு நாம் அகன்று, ஆமென், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நம்பிக்கையோடு நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம். நம் நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம். நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம். நம் இரட்சகர் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம். நம் இரட்சகர் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, 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 மாரநாதா அல்லேலூயா. பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்ளுவோம். நம் பரிசுத்தர் வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே அவர் நியாயாதிபதியாக அவர் வருகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். அவருடைய சமூகத்துல என்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிற, என்னை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்றவங்க, ஆண்டவரே நீர் வரும் பொழுது என்னை உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி கேட்போமா? ஆமென். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம். நம் பரிசுத்தர் இயேசு வருகிறார். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம். பரிசுத்தர் இயேசு வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, 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 மாரநாதா அல்லேலூயா. மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். கரைதிரையற்ற சபையினையே தம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரைதிரையற்ற, ஆமென், தம்மோடு சேர்க்கவே வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. ரியாந்தரபலகர சந்தரோ அல்லேலூயா, மாரநாதா. எங்கள் மேசியாவே, வரப்போகும் எங்கள் ராஜாவே, உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.
நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். உமக்கு முன்பதாக நாங்கள் உத்தமர்களாய் நடப்பதற்கு, உண்மையுள்ளவர்களாய் நடப்பதற்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தி செல்லுவீராக, நீர் எங்களை நடத்தி செல்லுவீராக. தேவனாகிய கர்த்தர் கரை திரையற்ற சபையினை தம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் வருகிறீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்த குற்றம், குறைகள், பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறதோ இப்பொழுது இந்த ஆராதனை வேளையில் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எல்லா கரைகளையும் நீக்குவீராக, எல்லா குற்றங்களையும் நீக்கி போடுவீராக. அக்கிரமங்கள் நீங்கட்டும், பாவங்கள் ஆண்டவரே மாறட்டும். பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி மாரநாதா அல்லேலூயா. இயேசுவே சீக்கிரம் வாரும் ஐயா. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அவரை சந்திப்பதற்கு ஆசையா இருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் நடைபெறுகிற அத்தனை சம்பவங்களும், ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நேராய் அது சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனால் முன்குறிக்கப்பட்ட அநேக காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் நாம் வாழுகிற இந்த நாட்களிலே, அது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற நாட்களிலே ஹல்லேலூயா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த காரியங்கள் எல்லாம் குறித்து நாம் அற்பமாய் நினைத்து விடாதபடிக்கு, ஏதோ 10ஓடு 11 ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது என்று சொல்ல விட்டு விடாதபடிக்கு, இது காரியம் தேவனால் உண்டாகிறது. அழிவுகள் ஆமேன் அவருடைய முன் அறிவிப்பின்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமேன். யுத்தங்களையும் செய்திகளை கேட்கும் பொழுது நீங்கள் ஒருபோதும் கலங்காதீர்கள், முடிவு உடனே வராது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆமேன், தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, தேவன் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, அவருடைய மனவாட்டியாய் அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணி அவருக்கு நேரே நாம் எதிர்கொண்டு போகிற பாத்திரமாய் நம்மை வணைந்து கொள்வதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நான் ஒருபோதும் கலங்கவே மாட்டேன்? ஆமென். காரணம், நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறார். ஆமென். சிலுவை எனக்கு முன்னால் இருக்கிறது, உலகம் எனக்கு பின்னாலே இருக்கிறது. அவர் சிந்திய இரத்தத்தினால் என்றென்றும் ஒரு விடுதலையை தேவன் என்றென்று வைத்திருக்கிறார். அதை ஒருபோது விட்டு விடாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே ஆமென் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றும் விடுதலையே என்று சொல்லி தேவ சமூகத்தில் இந்த நேரத்திலே நாம் மன மகிழ்ச்சியாய் நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? ஆமென். எஸ். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருந்து உன்னை விடுவிப்பார், உன் தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் அர்ப்பணிப்போமா? ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. பாடுவோம். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி
பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாவற்றையும் உதறிவிட்டேன். உடல், பொருள், ஆவி, என் உடைமைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானே தேவன் தங்கும் ஆலயமாயிருக்கிறேன். ஆமென். எனக்குள்ள இயேசு வசித்துக் கொண்டிருக்கிறார். எனக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எனக்குள் இருக்கிற என் பரிசுத்தரை எப்பொழுதும் நான் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று ஒரு தாகத்தோடு, ஒரு அர்ப்பணத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆமென். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல், பொருள், ஆவி, உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். என் உடல், பொருள், ஆவி, உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. கைகளை உயர்த்தி, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுவோமா? வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்லதூதரோ எதுவும் என்னை அவரை விட்டு பிரிக்க முடியாது. ஆமென். கிறிஸ்து நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிற வரையிலும் எதுவும் நம்மை அவரை விட்டு பிரிக்கவே முடியாது. சந்தோஷமே ஆண்டவரை, மகிமையோடு ஆண்டவரை துதிப்போமா? ஆமென். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்லதூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்லதூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் பாடுவோமா? ஆமென். இயேசுவே, திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஜெபமாய் சொல்லுவோம். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி,
என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். ஆமே, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாம். ஆண்டவரே, நீர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் தகப்பனே. என்னை என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் சேரான் என்று சொன்னவர் ஆண்டவரே, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற சகல ஜனங்களும் உம்மை அறிந்து உம்மை பின்பற்றுகிறவர்களாய் உமக்கு சீஷர்களாய் மாறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழுகிறது எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய பட்டணங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் வசிக்கிற எங்கள் தெருக்கள் ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல ஆவிகள் நிறைந்து சத்தியம் பேசுகிற சபைகள் பெருகணும். ஆண்டவரே, சபைகள் அப்படிப்பட்ட நிலைமைக்கு திரும்பட்டும். ஆதி அன்புக்கு நேராய் திரும்பட்டும். ஆண்டவரே, ஆதி அன்புக்கு நேராய் சபைகளை இழுத்து செல்லுவீராக தகப்பனே. ஆவில நிறைந்து சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற, சத்தியத்தை சத்தியமாய் உரைக்கிற ஆண்டவரே ஊழியர்கள் எழும்பட்டும். சபைகள் எழும்பட்டும். ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் திரள் திரளாய் நீ ஜனங்களை எழுப்பி கொண்டிருக்கிறீர். திரள் திரளாய் ஜனங்களை எழுப்பி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் வசிக்கிற ஆண்டவரே எங்கள் சொந்த தேசம் இயேசுவுக்கு நேராய் திரும்பட்டும். எங்கள் இந்திய தேசம் உமக்கு நேராய் திரும்பட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற பண்ணுவீராக. நீர் ஆட்சி செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர். ஆளுகை செய்யும் ஜெபத்தோடு கேட்போமா? அப்படி எழும்பி நின்று தேவ சமூகத்திலே இந்த ஜெபத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கண்களில் கண்ணீரோடு கூட தேவனுடைய ஆலயத்தில் நின்று அவரை ஆராதிப்பது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. நீ அடுத்து வருகிற ஒவ்வொரு நாட்களில் எங்களுடைய இந்திய தேசத்தில் ஆண்டவரே எலெக்ஷனுக்காக அநேக காரியங்கள் திட்டமிடப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆண்டவரே ஒரு ஆட்சி எழும்பட்டும். ஆண்டவரே, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆட்சி எழும்பட்டும். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிக்கிற உள்ளங்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவரே தலைவர்கள் எழும்பட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற தலைவர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆண்டவரே அநேக லீடர்ஸ் நீங்க எழுப்பி விடுங்கப்பா. கர்த்தரை ஆராதிப்பதற்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரை எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு ஆட்சி எங்கள் தேசத்தில் அமையட்டும். ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்தவர்களால் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர் தகப்பனே. ஜெப வீரர்களாய் நீர் எங்களை எழுப்பி வைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை முத்திரை போட்டிருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் இப்பொழுது திறப்பில் நிற்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி ஆமேன். கண்களுக்கு முன்பதாக இந்திய தேசத்தை அப்படியே கொண்டு வருவோமா? ஆமேன். இமயம் முதல் குமரி வரையிலையும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இந்த நேரத்தில் பற்றி பிடிக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், திருச்சபைகளுக்கு விரோதமாய் ஆமேன் ஹல்லேலூயா என்னென்ன திட்டங்கள் எல்லாம் எதிராய் செயல்படுத்த நினைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, கையெழுத்திடப்பட்டு கொண்டிருக்கிறதோ, தானியேலின் நாட்களிலே ஆமேன் ஹல்லேலூயா காரியத்தை வேறு விதமாய் ஆமேன் ஜெயமாய் மாற்றி தந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், தேசத்தினுடைய எல்லா குடிமக்களுக்கு விரோதமாய் எழும்ப பண்ணி கொண்டிருக்கிற ஆமென் கையெழுத்து போடப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் அது குலைக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே ஆமென். அது செயலிழந்து போவதாக தகப்பனே. ஆமென். எங்கள் தேசத்தில் கிரியைகளை எழுப்புகிற ஆமென் எல்லா மாந்திரீக கட்டுகளும், எல்லா செய்வினை கட்டுகளும், எல்லா பொல்லாத மனுஷனுடைய திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் அது வேரோடு பிடுங்கப்பட்டு போவதாக.
ஹalleluya ஹalleluya. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர் ஆண்டவரே மோசேயை எழுப்பினது போல, யோசுவாவை எழுப்பினது போல ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் எழுப்பி விடுவீராக தகப்பனே. ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்திலே ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடுகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ எல்லாவற்றையும் நீர் பதில் தருகிறவராய் இருக்கிறீர். நன்றியோடு ஆராதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் என்பது உம்முடைய நாமம் அல்லவா? 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றோ. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ. விச சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகிலே நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? வாக்கு தத்தம் செய்தவர். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒரு விசார்ப்பணத்தோடு கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு நேரம் இது. அவர் பேச நான் கேட்பேன், நான் பேச அவர் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களோ உயர்த்தி. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ. விச சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகிலே நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லையே, என்னை தேற்றுவார் இல்லையே. இந்த மரணத்திற்குண்டான வழியில இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த வியாதியில் இருந்து பலவீனத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று ஒரு கேள்வியோடு இந்த ஆராதனையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை விடுதலையாக்குகிறவர். எஸ், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானாரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை.
மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மாலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மாலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை பரகரஷத்தரே. நிந்தனைகள் உன்னை சூழ்ந்திருக்கிறதோ, தம்முடைய கரங்களினாலே அவர் நம்மை உயர்த்தி பாதுகாக்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நான் பார்த்தது போல, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, ஆமென், சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒருவர் தான் என் சிறையிருப்பை மாற்ற முடியும். ஆமென். நன்றி தகப்பனே, உயர்த்துகிறோம். நீரே எங்களை விடுதலை செய்கிறவர், நீரே எங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறவர். ஆராதிக்கிறோம். நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்த்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விச சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகிலே நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில்
தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அது நிச்சயம் உள்ளவைகளாய் இருக்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன் என்று சொன்னாரே, அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அது கீழே விழாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் சொன்ன சொல்லை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். வார்த்தையில் உண்மை உள்ளவர், நம்மை தாங்கி நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. வாக்கு தத்தம் செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. சொல்லுங்க, வாக்கு தத்தம் செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா.